ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சட்னி வெரைட்டிஸ் தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் இல்லாத 2 வகையான சட்னி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து இந்த சூப்பரான ஒயிட் சட்னி தான் பார்க்க போகிறோம். என்னடா ஒயிட்டாக இருக்குது, தேங்காய் இல்லாமல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. பாருங்கள், சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் சட்னி செய்கிறதுக்கு 1/2 கப் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்தா போதும். உங்களுக்கு அந்த தோலெல்லாம் தனியாக வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வர ஆரம்பித்ததும் இப்போ இதை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ அதே அளவு பொரிக்கடலை எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அதே மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரோஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொரிக்கடலையை வந்து ஆற வச்சு சேர்த்துருக்கேன். அப்புறம் வேர்க்கடலையை வந்து நான் லைட்டாக தொலி எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தொலியோடு சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பல் பூண்டு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கல்லுப்பு. அப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டெக்ஸ்டரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பொடி வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்ல இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததும் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியில் வந்து இதை ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான ஒயிட் சட்னி ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து தேங்காய் சேர்க்காமல் செய்யலை அப்படிங்கிறத வந்து யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. தேங்காய் சட்னி டேஸ்ட்டில் தான் இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பரான ஒயிட் சட்னியை. அதுக்கப்புறம் நம்ம ஒரு க்ரீன் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் புதினாவும் 1 கப் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதும் இதில் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற புதினாவை முதல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. நீங்கள் கொத்தமல்லி இலையும் சேர்த்தே கூட வதக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் வதங்கினதும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை வந்து நான் அந்த காம்போடு சேர்த்துருக்கேன். அப்படி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். நான் ஜஸ்ட் அந்த வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த 2 சட்னியுமே உங்களுக்கு நீங்கள் 2 நாள் வெளியிலே வச்சுக்கலாம், கெட்டே போகாது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க தேவைன்னா. இப்போ இதில் வந்து பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 7-8 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணாலும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். அப்புறம் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இதை அப்படி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகி நல்லா கடுகு வெடித்து வந்ததும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். தேவைன்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்து கூட தாளிப்பு போட்டுக்கலாம். நான் வந்து வெங்காயம் இன்றைக்கி சேர்க்கலை. அப்படியே இதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான்.
இந்த சூப்பரான தேங்காய் இல்லாத 2 விதமான சட்னி, ஒயிட் சட்னி அண்ட் க்ரீன் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.